வணக்கம். இந்த வீடியோல நம்ம வாக்கியங்கள் உடைய பேசிக்ஸ பத்தி பார்க்க போறோம். அதாவது எழுவாய், பயனிலை, சொற்றொடர், துணை வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல சப்ஜெக்ட், பிரெடிகேட், ஃப்ரேஸ், கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அன்றாட பேசும்போதும் சரி, எழுதும்போதும் சரி, அந்த வாக்கியங்களுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த வாக்கியம் எப்படி உருவாக்கப்படுது, அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறோம். அது வழியா இந்த வீடியோல நம்ம அந்த வார்த்தைகள் எப்படி ஒரு வாக்கியங்களா உருப்பெறுது, அதுவும் அர்த்தமுள்ள வாக்கியங்களா உருப்பெறுதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, சப்ஜெக்ட் அண்ட் பிரெடிகேட். அதாவது எழுவாய், பயனிலை. முக்கியமான விஷயத்த பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். அதாவது எழுவாய் அப்படின்னா, ஒரு வாக்கியத்திலுடைய மனிதர்களையோ, இல்ல பொருட்களையோ, உயிர்களையோ குறிக்கும். எழுவாய் தான் எந்த ஒரு வாக்கியமா இருந்தாலும் ஒரு முக்கியமான புள்ளி வகுக்கும். எந்த ஒரு வாக்கியத்திலயும் அது எது செயல செய்யுதோ அதுதான் எழுவாய். பயனிலை அப்படின்னா, அந்த செயல் என்ன செய்யுது? இல்லன்னா அந்த செயலை பற்றிய குறியீடுகள் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ராணி பாடினாள். ராணி சாங். இதுல ராணிங்கிறது எழுவாய். ராணிங்கிறது சப்ஜெக்ட். பாடினாள் அப்படிங்கிறது பிரெடிகேட். அதாவது பயனிலை. இதோடைய இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, ராணிங்கிறவங்க அந்த செயல செய்றாங்க. இன்னும் சொல்லணும்னா, ராணிங்கிறவங்க தான் அந்த சென்டென்ஸினுடைய ஒரு முக்கியமான புள்ளி. வெறுமனேயா நம்ம பாடினால்னா, அது யாரு, என்ன, ஏதுங்கிற கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியது தான் எழுவாய். அதாவது சப்ஜெக்ட். பிரெடிகேட் முக்கியமா அப்படின்னு கேட்டா, அதுவும் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு மெயினா ஒரு விஷயத்த சொல்றோம்னா, அதை பத்தியான கூடுதல் பொதுவாவே எழுவாய் முதன்மையில தான் அமையும். எந்த ஒரு வாக்கியத்திலயும் ஃபர்ஸ்ட் தான் வரும். எடுத்துக்காட்டா பார்க்கணும்னா, நாய் குலைச்சது. இந்த வாக்கியத்தினுடைய முதன்மையா அமையக்கூடிய இந்த நாய்ங்கிறது தான் எழுவாய். குலைச்சது அதாவது த டாக் பார்க் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பார்க்டுன்னா குலைக்கிறதுங்கிறது பொருள். அதுதான் பயனிலை. எது அந்த செயல பண்ணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, நாய் அப்படின்னு சொல்லுவோம். நாய் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லும்போது, குலைச்சது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எது, என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியது எழுவாய். என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியது பயனிலை. ஒரு சில சமயங்கள்ல எழுவாய் இறுதியில வரும். பயனிலை முதன்மையா வரும். உதாரணமா பார்த்தோம்னா, இதோ பஸ் வருது. இந்த தமிழாக்கத்துல நம்மளுக்கு வருதுங்கிற பயனிலை இறுதியில வருது. ஆனா, இங்கிலீஷ்ல சொல்லும்போது, "ஹியர் கம்ஸ் த பஸ்" அப்படின்னு சொல்றோம். ஏன் இதுல எழுவாய்ங்கிறது இறுதியில வருது, பயனிலைங்கிறது முதல்ல வருதுன்னா, அந்த வாக்கியத்தினுடைய தேவை. அந்த இடத்துல பஸ் வருது அப்படிங்கிறத விட, ஆங்கிலத்துல அந்த இடத்துல முக்கிய பெறக்கூடியது, நம்ம காத்துட்டு இருந்த பஸ் வந்துருச்சு. அந்த அது செயல் தான் முக்கியத்துவம் பெறுது அந்த இடத்துல. அதனால அந்த செயல் முக்கியத்துவம் பெறனால, அந்த செயல் முதன்மையாகவும், சப்ஜெக்ட் அதாவது எழுவாய் இறுதியாகவும் வருது. அடுத்ததாக இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது கட்டளை வாக்கியங்கள் பயன்படுத்தும் பொழுது, எழுவாய் அதாவது சப்ஜெக்ட் மறைந்து வரும். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, சிட் டவுன் அப்படின்னு சொல்றோம். சிட் டவுன் நம்ம யாரையா ஒருத்தவங்கள பார்த்து சொல்லும் பொழுது, அமரு அப்படிங்கிறது பொருள். நீ அமரு அப்படின்னு நம்ம சொல்லப் போறது கிடையாது. ஏன்னா, அதுல அதோடைய பொருள் அவங்கள அமரச் சொல்றோம். அதுல எழுவாய் மறைந்து இருக்குது. இப்ப அதே போல தான் ஆங்கிலத்திலும் சிட் டவுன் அப்படின்னு சொல்லும்போது, யூ சிட் டவுன் அப்படின்னு நம்ம சொல்லப் போறது இல்ல. ஏன்னா, அதுக்குள்ள இருக்கிற சப்ஜெக்ட் ஆனது யூ அப்படிங்கிறது மறைந்து இருக்கு. நம்ம வேற யாரோ ஒருத்தங்கள பார்த்து வேற ஒருத்தங்கள சிட் டவுன் சொல்லப் போறது கிடையாது. அதே மாதிரி தான் கேள்வி கேட்கும் பொழுதும் சப்ஜெக்ட் ஆனது மறைந்து வரும். இந்த இடத்துல ஒரு சில உதாரணங்கள பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, "தி சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட்" அதோடைய தமிழாக்கம் "சூரியன் கிழக்கில் உதிக்கும்". இதுல சூரியன்கிறது எழுவாய். உதித்தல்ங்கிற செயல் பயனிலை. அடுத்ததாக, "பறவைகள் வானத்தில் பறக்கின்றன". "பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை". இந்த வாக்கியத்திலையும் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது எழுவாய் சப்ஜெக்ட். பறக்கின்றன அப்படிங்கிறது பயனிலை. இன்னொரு வாக்கியத்தை பத்தி பார்ப்போம். அதாவது பூனை தூங்குகிறது. The cat sleeps. இதுல எழுவாய்ங்கிறது என்ன? பயனிலை என்கிறது என்ன? எழுவாய் பயனிலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம
இந்த மாரி சிம்பிள் சென்டென்ஸ வச்சு பார்க்கும்பொழுது ஈஸியா புரியும் நம்மளுக்கு. ரொம்ப கஷ்டப்படணுங்கிற தேவை கிடையாது. ஆனா, அதே நேரத்துல ஒரு பெரிய வாக்கியம் 2, 3 வரிகளுக்கு போகக்கூடிய வாக்கியங்கள எழுவாய் பயனிலை கண்டுபிடிச்சா தான் ஃபர்தரா நம்ம எந்த ஒரு வாக்கியத்தையும் உருவாக்கவோ, இல்லன்னா அந்த வாக்கியத்துல உள்ள பிழைய கண்டுபிடிக்கவோ முடியும். அதனால பேசிக்கா நம்ம கேட்க வேண்டியது 2 கேள்விகள். எழுவாய் அப்படின்னா, சப்ஜெக்ட் அப்படின்னா, யாரு அதோடைய மெயின் ஹீரோ ஆர் அந்த வேலைய செய்யறது யாரு? அப்படின்னு பார்க்கணும். அதுல இந்த சென்டென்ஸ்ல பார்க்கும்போது கேட். அந்த பூனை தான் எழுவாய். அது என்ன செயல் செய்கிறது அப்படிங்கிறது பயனிலை. தூங்குறது, ஸ்லீப்ஸ் அப்படிங்கிறது பயனிலை. இதே மாரி இன்னும் பல வாக்கியங்கள நீங்களே தேர்ந்தெடுத்து, அதுல சப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? பிரெடிகேட் அதாவது பயனிலை என்னவா இருக்கும்? நீங்களே ஈஸியா பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃப்ரேசஸ் பத்தி பார்க்கலாம். ஃப்ரேசஸ் அப்படின்னா சொற்றொடர். அது ஒரு வார்த்தைகளுடைய தொகுப்பு. த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா, அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஒரு முழு பொருள குடுக்குதா? அதாவது ஒரு வாக்கியத்த போல இந்த ஃப்ரேஸ் வந்து ஒரு முழு பொருள குடுக்குமான்னா, இல்ல. ஒரு சின்ன ஒரு ஐடியாவ குடுக்கும். அவ்வளவுதான். உதாரணமா பார்த்தோம்னா, "இன் த கார்னர்" அதாவது மூலையில் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு முழு வாக்கியம் இல்ல. அதே நேரத்துல ஒரு பெரிய கேள்வி கேட்கப்படுதுங்கிற போது, "இந்த கார்னர்" அப்படின்னு சொல்றோம்னா, அது வந்து ஒரு சின்ன ஒரு பொருள குறிக்குது. இல்லன்னா ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய தொடக்கத்த குறிக்குது. அவ்வளவுதானே ஒழிய, அதுவே ஒரு முழு பொருளாகவோ, வாக்கியமாகவோ மாறாது. இன்னும் சில உதாரணங்கள பார்க்கலாம். ஆன் த வால், இன் த ஈஸ்ட் அதாவது கிழக்கில், சுவரில் அப்படின்னு சொல்றோம்னா, இது ஒரு முழு பொருள இது ஒரு முழு பொருள குறிக்க போறது இல்ல. ஒரு வாக்கியத்துடைய சுருக்கமா அது இருக்குதே ஒழிய, அந்த வாக்கியம் போன்று ஒரு முழு பொருள அது தர்றது கிடையாது. அடுத்ததாக கிளாஸஸ் பத்தி பார்ப்போம். இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு துணை வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, தங்கத்தால் ஆனது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது which is made of gold. இது வந்து ஒரு முழு வாக்கியமும் இல்ல. அதே நேரத்துல இது ஒரு புரியாத வார்த்தைகளும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, கிளாஸ்ங்கிறது ஃப்ரேஸ விட பொருள் இன்னும் அதிகமா குடுக்கும். அதே நேரத்துல வாக்கியத்தை விட சிறிது கம்மியான பொருளே கொடுக்கும். இன்னும் சொல்லணும்னா, வாக்கியத்துக்கு ஒரு நிறைவ கொடுக்கக்கூடிய ஒரு பாதியான வாக்கியம்னு கூட சொல்லலாம். இல்லன்னா, அந்த வாக்கியத்துக்கு இன்னும் கருத்த கூட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கியம்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, கடன் செலுத்துபவர்கள் who pay their debts. அடுத்ததாக, மழை பெய்யும் பொழுது while it is raining. இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, அதாவது கிளாஸஸ். இது வாக்கியங்கள் அல்ல, கிளாஸஸ். இந்த கிளாஸஸ்லாம் பார்க்கும் பொழுது, இது எவ்வாறு ஒரு வாக்கியத்துக்கு துணையா வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இத வச்சு ஒரு சென்டென்ஸ் உருவாக்குறோம் அப்படின்னா, "ஐ saw him while it was raining" அப்படின்னு சொல்லணும்னா, நான் அவன பார்த்தேன். எப்பன்னா, மழை பெய்யும் பொழுது. இறுதியா நம்ம இப்போ பார்த்த எல்லாத்துடைய சுருக்கத்த பார்த்தோம்னா, எழுவாய் அதாவது சப்ஜெக்ட். அது யாரு, என்னங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியது. அடுத்ததாக பிரெடிகேட் பயனிலை. என்ன செயல் அல்லது அந்த சப்ஜெக்ட்ட பத்தியான ஒரு டிஸ்கிரிப்ஷன். அதாவது அந்த எழுவாய பத்தியான ஒரு விளக்க உரைய குடுக்கும். ஃப்ரேஸ் ஒரு இன்கம்ப்ளீட்டான தாட். அதாவது ஒரு கருத்த சொல்லும். ஆனா அது முழுமை பெறாம இருக்கும். கிளாஸ் இது ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு துணையா அமையக்கூடியது. அதுல எழுவாயும் இருக்கும். அதே நேரத்துல பயனிலையும் இருக்கும். சப்ஜெக்டும் இருக்கும், பிரெடிகேட்டும் இருக்கும். ஆனா, அது ஒரு தனி வாக்கியமா அமையும் பொழுது, நிறைவான பொருள குடுக்காது. ஆனா, ஓரளவுக்கான ஒரு பொருள குடுக்கும். இன்றிருந்து வரக்கூடிய எல்லா வீடியோக்களிலும் 4 புது வார்த்தைகள நம்ம கத்துக்க போறோம். நெறைய பேருக்கு இந்த வார்த்தைகள் ஆல்ரெடி ரொம்ப ஃபெமிலியரான வேர்ட்ஸா இருக்கலாம். அதே நேரத்துல அந்த வார்த்தைகளுடைய பொருள் நம்மளுக்கு தெரியும். ஆனா, அந்த வார்த்தைகள எப்படி சரியா உச்சரிக்கணுங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா, இன்சைட் அப்படின்னா கிளியர் அண்ட் டீப் அண்டர்ஸ்டாண்டிங். டேட்டா அப்படின்னு சொல்றோம்னா ஃபேக்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்க்ளோசர் ரிவீலிங் இன்ஃபர்மேஷன். ஒரு உண்மைய எடுத்துரைக்கிறது. இல்லன்னா அந்த உண்மை வெளிப்படுது
அதான் அதோட பொருள். பிரீஃப் அப்படின்னா ஷார்ட் சம்மரி. ஒரு சுருக்கமான உரை. இல்லைன்னா ஒரு சுருக்கமான ஒரு சம்மரி அப்படின்னு சொல்றோம். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, இன்சைட் அப்படிங்கிறதுலோடைய ஃபர்ஸ்ட் ஒரு கோடு இருக்கும் மேல. அது பேர் தான் ஆக்சென்ட். ஒரு வார்த்தைய நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? இப்போ இன்சைட் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்டா தப்பு. அந்த கோடு எங்க வருதோ, அந்த மேல இருக்க சின்ன கோடு எங்க வருதோ, அங்க தான் அதோடைய ஒரு அழுத்தம் நம்ம குடுக்குறோம். அந்த வார்த்தைக்கான அழுத்தமும், அதனுடைய பொருள் மாற்றமும் ஏற்படலாம். உதாரணமாக, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்சைட். அடுத்தது டேட்டா. ஆனா 3வது பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, ஆக்சென்ட் வந்து செகண்ட்ல விழுது. அதாவது டிஸ்க்ளோசர். அந்த க்ளவ் அப்படிங்கிற சவுண்டுல தான் ஆக்சென்ட் விழுறனால டிஸ்க்ளோசர் அப்படிதான் சொல்லணும். இதுல பிரீஃப்ங்கிறதுல ஆக்சென்ட் இல்ல. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் சிலபிள்லயே வச்சு சொல்லிறணும். ஆக்சென்ட் ஒரு சில வார்த்தைகளுக்கு இல்லங்கிற பொழுது, ஃபர்ஸ்ட் அதுல ஆக்சென்ட் வர மாரி நம்ம இமேஜின் பண்ணிட்டு பிரீஃப் அப்படின்னு சொல்லிறலாம். இதுதான் இன்றைக்கான 4 வார்த்தைகள், அதனுடைய சரியான உச்சரிப்பு பிளஸ் அதனுடைய பொருள். நன்றி.